மாலை நேரம் அழகாக இருக்கிறது. எப்பா இந்த மாலை நேரத்தை ரசிப்பா கொஞ்ச நேரம் நில்லு. இந்த மாலை நேரத்தை பார்த்தா கவிதை எழுத தெரியுதா இல்லையா உனக்கு? எனக்கு எழுத தெரியலன்னா எழுதிருப்பேன். உனக்கு தான் எழுத தெரியுமா எழுதுறது? ஆடு வட்டா வழி வாடா வரேன். அப்படியே சும்மா சொல்லிட்டு வா, எங்க போறோம் என்னத்துக்கு போறோம் வேகனா சொல்லு. எங்கே போகிறோம்னா மாட்டுக்கு தீனி இருக்க போகிறோம், தக்காருக்கு. ஆமாம், வீட்டிலேயே கொஞ்சம் வந்தாக்க ஒன்றும் வேண்டியில்ல. வேலை இல்லாதப்போ அந்த தட்டை எடுத்து அந்த ஒரு கணம் போடுறா போடான்னு ஒரு மாதம் இருக்கேன். ஒரு படி எடுத்து வந்திருக்கியா? உடம்பு சரியில்லை எனக்கு. ஆமாம், அதான் நீ வந்து பல்லு நான் எப்படி அறுக்கிறேன்னு பார்த்துட்டு 4 இடம் வந்து அறுக்கிறேங்கிற. அதே மாதிரி அறுத்து அன்றைக்கி நான் எவ்வளோ அறுத்து வரணும் அதே அளவுக்கு அறுத்து தூக்கிட்டு வரணும். சரி, சோளம் இவ்வளோ விளைச்சல் விளைஞ்சிருக்க. என்ன பண்ணுறது, இந்த மாதிரி விவசாயி சோளம் போட்டு இதனால் சோள பயிர் முளைச்சி வெளில வந்து தெரியுது. நம்மளது வரவே முளைக்கவே இல்லை சுத்தமாக. இதுக்கு முளைக்காமே இருந்திருக்கலாமா? கொல்லை முளைக்காமே இருந்திருக்கலாமா? முளைக்காம இருந்தால் ஆடு மாடு மேய்ஞ்சிருக்கணும். இப்போ சோளம் இருக்குன்னு இருக்கிறதுனால அவர் மாடு கட்டி மேய்ச்சிக்கிட்டு இருக்காரு மாமன்ட்ட. உன் கொல்லை நெல்லுப்பா, உன் கொல்லை சோளம் சூப்பராக இருக்குது, இந்த வருஷம் எத்தனை டன் வரும்னு கேட்டால் என்ன சொல்லுவார்? ஆள் யாராச்சும் இருக்க சொன்னீங்கன்னாக்கா அது ஒன்றும் சரியில்லை மாப்பிளம் பாரு. ஆள் இல்லை வச்சோன்னா செருப்பாள்ட்டு 2 அடி அடிப்பார். சோளம்லாம் நானே வறுத்து வச்சுன்னா நல்லா இருக்காது அப்படின்னு. பார்த்தீங்கன்னா மக்களே, சோளமே வரல மக்களே. நம்மளதும் சுத்தமாக முளைக்கவே இல்லை. முருங்கை வந்து பார்த்தீங்கன்னா இது கூட பரவாயில்லையா முருங்கைனாலும்? அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது அந்தி காலையில் மாமன் தென்னை 4 காய் எடுத்துட்டு வர்றாரு. ஊட்டிக்காக குழம்புக்கு சாம்பார் வந்து விதைக்க ஒதுக்கி வச்சிருக்காரு காய். விதைக்காக இதெல்லாம் இருக்காம வச்சிருக்காரு. என்னடா சோடு புடலங்கா மாரி இருக்குன்னு பார்க்குறேன். சரியா இந்த பஸ் நல்லா இதுலேயே காஞ்சி நெத்தா கருப்பாகி நெத்தாயிடும். அப்புறம் என்ன செய்யணும், அப்படியே ஒழிச்சு கொண்டு போய் வீட்டில் வச்சிருவார். நல்லா காய வச்சு அடுத்த வருஷம் எங்கேயும் போடணும்னா அந்த விதையை எடுத்துகிட்டு போய் போட்டுருவார். அதுக்காக தான் இருக்காம வச்சிருக்காரு. அது பார்ப்பார் எந்த மரத்தில் முருங்கைக்காய் நீளமாக இருக்கா அதில் ஒதுக்குவார். அதே மாதிரி இந்த மரத்தில் இருக்கா பாரு சேர்ந்த மாதிரி இந்த 2 மரத்தில் நல்லா இருக்குன்னு ஒதுக்கியிருக்காரு. நான் கேட்டேன், ஏயா முத்தி வச்சா இருக்குல்லையாண்ணா? அதே இது போகிறப்பா அது விடாமப்பல விதைக்காக வச்சுருக்கேன்னாரு. இப்போ அந்த மாமன் விதைக்காகத்தானே வச்சுருக்காங்கிறாரு இந்த முருங்கை. அதை நம்ம எடுத்துகிட்டு போய் சோளத்தில், இப்போ சோளம் வெட்டிட்டு போவோம்ல, அதில் வச்சு திருடி எடுத்துகிட்டு போய் நம்ம வச்சுப்போம். உனக்கே இந்த திருட்டு புத்தி. இந்த எண்ணெய் இருக்கவங்களே நீ கடை தர மாட்டேன். இவ்வளோ எண்ணெய் இருக்குல்ல உனக்கு? அது யாராவது பார்த்தா தானே? யாருமே இல்லைல்ல காட்டில் யாரெல்லாம் கையில் கூட எடுத்துகிட்டு போகிறது. எனக்கு நான் 2 விதை வச்சுக்கிறேன் அம்மான்னு சொன்னால் கூட அதை கொண்டு கொல்ல போட்டால் முளைக்கும். நீ தெரியாமல் மூடி எடுத்து போனால் உள்ளே மண்ணில் போனால் உள்ளே போயிடும், வராது வெளில. இந்த மாதிரி புத்தி வச்சுருக்காது எங்கே போனால். வா இப்படி ஆடாமட்டி ரஜினி சார் பாட்டு பாஷா அந்த பாட்டுல பாஷா பாரு பட்டாளத்து நடைய பாருன்னு அந்த பாட்டை எனக்காக பாடு. நீ பாடுறப்ப நாங்கள் இந்த நடந்தது. நான் பட்டாளத்து நடைய பார்த்தது இல்லையா? நான் நடந்து வர்றது தான் சும்மா. நான் பாடினா அது மாதிரி நடந்து ஆடுறேங்கிற பாடு. பாஷா பாரு பட்டாளத்து நடைய பாரு. இதான் பட்டாளத்து நடையா? திருட்டு பூனை பிடிக்க போகிற மாதிரி பதுங்கி வரேன். அப்படியே புளியை பிடிக்க போகிற மாதிரிலாம் வரணும். சின்ன தடவை பாடுப்பா. பாஷா பாரு பட்டாளத்து நடைய பாரு. இது பட்டாளத்து நடையா? சூரியனை கல்லால் விட்டு அடிச்சா நொண்டிட்டு வருமா, அது மாதிரி வர்றேன். பட்டாளத்து நாடு அப்படி தான் நடக்குமா? சும்மா தான்ப்பா. என்ன சும்மா? நல்லா இருந்துச்சா இல்லையா? அருமையாக இருந்துக்கிறா. படம் நடங்கும் கூட்டம்னு சொல்லி என்ன பார்த்தேன். பாஷா பாரு பட்டாளத்து நடைய பாரு, படம் நடுங்கும் கூட்டம் பாரு. படம் நடுங்காது, படம் எல்லாம் பார்த்துன்னா உன்னை கல்லாலே அடித்து கொண்டு விட்றோம். பட்டாளத்து நடையா நடந்து காட்டுற அப்படின்னு. ஆளை பார்த்தா சொறி பிடிச்ச என்ன மாதிரி இருக்கு. நீ ஆள் வர்ற பட்டாளத்து நட நடந்து. ஐயோ, ஒரு இதுக்கு ட்ரை பண்ணலாம்னு பார்த்தா நீ கண்டதை வர்ற. ஸோ மக்களே, நாங்கள் வந்து ஒரு சின்ன காமெடி ஒன்று நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தட்டை இருக்கிற இடம் வந்துடுச்சு மக்களே. மாட்டுக்கு தீவனம் இருக்கிற இடம் இந்த சைடா அந்த சைடா அங்கே போனோம். ஆட்டிக்கு மட்டும் இதில் எடுத்து வரணும். மக்களே, தீவனம் இருக்கலாம் மாட்டுக்கு. இப்போ வந்து இங்கே இருக்கிறது வந்து ஏன்னு பார்த்தீங்கன்னா
கயிறு இல்லைல்ல, அதனால கயிறுக்காக ஆக்கைக்காக அது 4 பிடி அறுத்துட்டு வர்றாரு. இது ஹெல்ஸாக இருக்கு. இதை முடிஞ்சு போட்டால் நிற்கும், அந்த கரெக்டாக நிற்காது. அதுதான் அது. இவ்வளோதான் அறுத்தாச்சா? அறுக்கா கொடுத்துருக்க. 2 தோவையும் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு போட்டு ஒரு மடக்கு ஒரு திருவு, அவ்வளோதான். எவ்வளோ வெயிட் வேணாலும் கட்டி தூக்கிட்டு போகலாம். நான் இருக்கட்டா கொஞ்சம். நான் எப்படி ஒட்டா எடுத்துருக்கேன் பெரிய வந்து பாரு. இவ்வளோ ஒட்டா இருக்கணும், மற்றபடி கொடுத்தா இருக்கணும்ல. அப்படியே சாயந்தரம் வீவு பாருங்க நம்ம தட்டா இருக்கிற இடத்துலேருந்து. அவ்வளோதான் மக்களே, அறுத்தாச்சு. போதுமாப்பா? போதும் நைட்டுக்கு தானே. நைட்டுக்கு தான் போதும். பார்த்தீங்கன்னா ஒரு பெத்த புல்ல மேலே வெயிட்டை தூக்கி விட்டுட்டு ஜாலியாக நடந்து வராரு. பெத்த புள்ள ஏன்னா இப்போ எல்லாம் 3.5 வயசு ஆகுதா, தூக்கிட்டு வர முடியாட்டி. ஸோ மக்களே, அதனால் ஏன் சொல்லுவேன்னு தெரியும், தூக்கிட்டு தான் போகிறேன். வண்டியில் வச்சாச்சு. பிடிக்கிட்டா? ஒன்றும் பிடிக்காம. சரி, நீ எடுத்துகிட்டு போறியா, நான் வரட்டுமா? ஒரு குந்திக்கிற அப்படியே குந்திக்கலாங்கிறியா? ஒன் சைடு அப்படி குந்திக்கு. அப்படி குந்திக்கணுமா? சரி. ஸோ மக்களே வந்து பார்த்தீங்கன்னா தட்டை எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. சாவி இருக்கா வண்டியில்? யாராவது எடுத்துகிட்டு போயிட போதும். எடுத்துகிட்டு போயிடுது, 3 நாளாக நிற்கிது அப்படியே. அப்படியே வர மாட்டேங்குது. தண்ணி தூக்க போகணுமா? தண்ணி அதை தூக்க போகாமல் என்ன கட்டிப்போம். சரி, அவ்வளோதான் மக்களே, போயிட்டு வந்துட்டோம். ஈவினிங் அப்படியே ஒரு நடை பயிற்சி போல். எங்கே வண்டியில் தானே வந்தோம். பயிற்சி வெயிட்டு தூக்குனால கொஞ்சம் கழுத்து வலிக்குது. ஆமாம், அது ஒரு 1.5 மைல். ஒரு வயர் தூக்கி இந்தாண்டு வந்து வண்டி வச்சுட்டு வந்து கழுத்து வலிக்குது. டெய்லி போய் அடிச்சு வாங்கினா கழுத்து வலிக்காது. ஸோ அவ்வளோதான் மக்களே, இன்றைக்கி வந்து மாட்டுக்கு தட்டை எடுத்துகிட்டு வந்தோம். குடிக்கிறதுக்கு போய் தண்ணி எடுத்துருவா. குடிக்கிறதுக்கு போயிட்டு தண்ணி கொண்டு வரணும். அதனால் தண்ணி எடுக்க போகிறோம் மக்களே. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நீ போயிட்டு வா. நான் தான் போகணுமா? நீ போயிட்டு வா, நீங்கள் நான் குளிக்கணும்னா. சரி, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் மக்களே. நன்றி, வணக்கம்.